தமிழகத்தில் சாமிகள் என்பது மக்கள் மனதில் கண்கூடாக இருக்கின்ற காவலர்கள் என்ற உணர்வை உருவாக்குகிறது. சாமியிடம் மனமுருகி கோரிக்கை வைத்தால் பதில் கிடைக்கும், தவறு செய்தால் தண்டனை வரும், நியாயம் கேட்டு நிற்பவருக்கு ஆதரவு கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது. இதனால் சாமிகள் சமூகத்தின் ஒழுக்கத்தை நிலைநிறுத்தும் சின்னங்களாகவும் செயல்படுகின்றன. அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லவ கணபதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, கோவில் கும்பாபிஷேக நிகழ்வு தரிசித்துட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அருள்மிகு ஸ்ரீ வல்லவ கணபதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலோட கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. வாங்க, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வினைகளை களைவோனே சரணம்.
குறைகளகற்றி அருள் புரிந்தே எங்கும் குறைகளகற்றி அருள் புரிந்தே எங்கும் குறைகளகற்றி அருள் புரிந்தே எங்கும் குறைகளகற்றி அருள் புரிந்தே எங்கும் நிறைவிநாயகனே நம்மடைக்கலம் குறைகளகற்றி அருள் புரிந்தே எங்கும் நிறைவிநாயகனே நம்மடைக்கலம் பிறையணியும் பெருமான் மைந்தனை போற்றி பணிந்திடுவோமே பிறை அணியும் பெருமான் மைந்தனை போற்றி பணிவோம். முருகனின் அண்ணனாமன் வண்ணனாம் முருகனின் அண்ணனாமல் வண்ணனாம் முரளிகானத்தின் பொருளானவனாம் முருகனின் அண்ணனாமல் வண்ணனாம் முரளிகானத்தின் பொருளானவனாம் நம்பிக்கை வைத்தே நாடும் அன்பர்க்கு நம்பிக்கை வைத்தே நாடும் அன்பர்க்கு நம்பிக்கை வைத்தே நாடும் அன்பர்க்கு தும்பிக்கையானவன் துணையென்றும் இருக்கும் பிறையணியும் பெருமான் நம்பிக்கை வைத்தே நாடும் அன்பர்க்கு தும்பிக்கையானவன் துணையென்றும் இருக்கும் பிறையணியும் பெருமான் மைந்தனை போற்றி பணிந்திடுவோமே பிறையணியும் பெருமான் மைந்தனை போற்றி பணிவோம். கஜமுகனே நீ வரவேண்டும் கஜமுகனே நீ வரவேண்டும் கஜமுகனே நீ வரவேண்டும் கருணையுடன் உங்களை காத்திட வேண்டும் கஜமுகனே நீ வரவேண்டும் கருணையுடன் உங்களை காத்திட
ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகள் ஓடும், சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக சங்கு சக்கரமும் வில்லும் அம்பும் மின்னும் வாளும் வேலுடன் சூளமும். சங்கு சக்கரமும் மின்னும் அம்பும் வேலுடன் மின்னும் வாளும் வேலுடன் சூளமும். தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா. தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூடி நிற்பாள். மங்கள வாழும் தந்திடுவாள். மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். அஷ்டபுஜ துர்கா தேவி சரணம். விஷ்ணு துர்கா தேவி சரணம். சௌபாகிய துர்கா தேவி சரணம். லக்ஷ்மி துர்கா தேவி சரணம். வன துர்கா தேவி சரணம். நவதுர்கா தேவி சரணம். அருள்மிகு ஸ்ரீ வல்லப கணபதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் இத்திருக்கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் எல் சுந்தரராமன். செட்லப்பாக்கம் முத்துலட்சுமி நகர் ஆஸ்திக சமாஜத்தின் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் இனிதே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நகருக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் முன்னாடி மெஜாரிட்டி பீப்புள் இங்கே தான் வந்திருக்கோம். 1992 கோவில் நிர்ணயிக்கப்பட்டது. வல்லப கணபதி வீர ஆஞ்சநேயர் சன்னதிகள் வந்தது. அதற்கு அடுத்து முதல் தடவை கும்பாபிஷேகமாக 2010 ஏற்பாடு செய்யப்பட்டு குரு தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன் ஆகிய விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 26/6/2026 அன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் ராகுகால பூஜை, குருவுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தி பூஜை, மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, மூல நட்சத்திரம், விநாயகர் சதுர்த்தி அன்று தேர் ஊர்வலம், ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று, அனுமன் ஜெயந்தி அன்று நகர்வலம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆலய நிர்வாகிகள், செயலாளர் திரு நரசிம்மன், தலைவர் திரு ரகுராமன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் VL நரசிம்மன், முத்துலட்சுமி நகர் ஆஸ்திக சமாஜத்தின் செயலாளர். 1992 நாங்கள் இந்த ஊருக்கு குடிவந்தபோது இந்த கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற எண்ணத்திற்கேற்ப இந்த ஆலயத்தை வல்லப கணபதி வீராஞ்சநேயரோடு ஸ்தாபிதம் செய்தோம். அதன் பின்பு 2010க்கு இப்போது 2026 அன்று இன்று மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதாந்திர பூஜைகள், நித்திய பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தின் பொதுமக்களின் பேராதரவினால் மிக அழகாக அற்புதமாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஒத்துழைத்த ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் ஆஸ்திக சமுதாயத்தின் செயலாளர் என்ற முறையில் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோயில் ஆரம்பித்து 35 இயர்ஸ்க்கு மேலே ஆறுது. பிள்ளையார் ஆஞ்சநேயர் சந்நிதி தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி, துர்க்கை சன்னதிலாம் இருக்குது. பிள்ளையார்கிட்ட வந்து நம்ம வல்லப கணபதி நம்ம எது வேண்டினாலும் உடனே 108 ஏதாவது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னாக்கா உடனே 108 பிரதர்ஷனம் பண்ணி குழக்கட்டை பண்ணி நம்ம இது பண்ணோன்னாக்கா உடனே வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆஞ்சநேயருக்கும் அப்படி தான். நிறைய பேர் வந்து வடமாலை சாத்தி வேலை கிடச்சிருக்கு, மேரேஜ் எல்லாம் ஆகிருக்கு, நல்ல பொசிஷனில் இருக்கா எல்லாருமே. அது மாதிரி துர்க்கைக்கு வந்து இந்த பௌர்ணமி இதில் வந்து துர்க்கை பூஜையெல்லாம் நடந்து அபிஷேகம் பண்ணி ஆடிப்புறத்து அன்னைக்கு வளையல் மாலையெல்லாம் நிறையா சாத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி ராகு காலத்தில் வந்து பூஜையெல்லாம் நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ பூஜை நடக்கும். எல்லாருமே வந்து அது என்னது அபிராமி அந்தாதி, லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாருமே சொல்லுவோம். அதுக்கப்புறம் துர்க்கை பாட்டெல்லாம் பாடுவோம். நிறைய பேருக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவளை வந்து இங்கே வந்து வேண்டிட்டு பிரசாதம் இது பண்ணுறேன், பாதாம் கொடுக்குறேன், பாதாம் பருப்பு கொடுக்குறேன், இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறேன், அது மாதிரி வேண்டிட்டு நிறையா பண்ணி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்குது. மேலே மேலே இந்த கோயில் வந்து நன்னா வளரணும் பிரார்த்திக்கிறேன். தட்சிணாமூர்த்தி சன்னதியும் அப்படி தான். படிப்புக்கு வியாழக்கிழமை கொண்டக்கல்ல மாலை எல்லாருமே சாத்துறா. நல்லா வேலை கிடைக்கணும், சீக்கிரம் நல்லா சான்ஸ் கிடைக்கணும், சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிறா. அர்ச்சனை வியாழக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணுறா. எல்லாருக்குமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை போது நாகத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பால் அபிஷேகம் பண்ணுவோம். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது எல்லாமே பவர்ஃபுல் தான், இது ரொம்ப பவர்ஃபுல் தான். இந்த கோயிலின் சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து வல்லப விநாயகர் அருள் பாவித்து கொண்டிருக்கார். வீர ஆஞ்சநேயர் அவரும் அருள் பார்த்திருக்கார். தட்சிணாமூர்த்தி அருள் பார்த்திருக்கார். எனக்கு வந்து மிகவும் பிடிச்சமானது இந்த அம்பாள் துர்க்கை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டால் நான் கட்டி கூட பிடிச்சி அவளை கொஞ்சம் தயாராக இருக்கேன். நான் அந்த பாக்கியம் கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவள் நிறைய பண்ணியிருக்கா. எனக்கு வந்து சின்ன போதில் தான் நான் டான்ஸு பாட்டுலாம் பாடியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததே சத்தியமாக என் துர்க்கை தான். சின்ன வயசில் 15 வயசில் டான்ஸ் ஆடியிருக்கேன். 45 வயசில் என்னை ஆட சொல்லியிருக்கா. இப்போ நான் ஸ்டேஜ் அபிராமி அந்தாதிக்கு ஒரு தாளம் போட்டு என்னை பாட வச்சேன்னா இந்த அம்பாள் தான். இவளோட சக்தி சொல்லவே முடியாது. எனக்கு உடம்பு முடியாமல் தான் அன்றைக்கி வந்தேன். நான் அபிராமி அந்தாதி வேல்மாறன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அம்பாளை வேண்டிக்கிட்டேன். இந்த 6 நாளில் இன்னைக்கு 5ஆவது நாள் நான் ரொம்ப ஹெல்த்து ரொம்ப நல்லபடியாக இருந்து எனக்கு வந்து வழிகாட்டின்னு இருக்கா. இங்கே இருக்கிற அதோட என்னென்னா, இங்கே துர்கா மண்டலின்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த துர்கா மண்டலியில் வந்து ஆடி செவ்வாய் 38 அபிஷேகத்தோடு சிறப்பாக பண்ணுவோம் நாங்கள். அதேமாதிரி தை மாதத்தில் வந்து அகண்ட பாராயணம், லலிதா சகஸ்ரமா அகண்ட பாராயணம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து சித்திரை அகண்ட பாராயணம் சொல்லுவோம். வேல்மாறல் தொடர்ந்து வேல்மாறல் தினமும் சொல்லிகிட்டு இருக்கோம், பாராயணம் பண்ணுறோம். ராவுகால பூஜை மிகவும் சிறப்பானது இந்த கோயில். செவ்வாய்க்கிழமை 3:30, வெள்ளிக்கிழமை 10:12. இந்த ராகு காலத்தில் அத்தனை பெண்களும் இங்கே மகளிர் அத்தனை பேரும் இங்கே கூட்டம் அப்படி நிறையும். அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னா அவங்கவுங்களும் அதை அனுபவித்து தான் இங்கே வந்து வராங்க கோயிலுக்கு. அத்தனை அனுபவம் எல்லாருக்குமே. இன்னொன்று வந்து எனக்கு வந்து நான் ஒன்று பர்சனலாக வேண்டிக்கிட்டது, என் பையன் வந்து வேலைக்கு வந்து இடம் மாற்றம் வேணும்னு வேண்டிக்கிட்டான். நான் அப்போ வந்து 2-3 மாதமாக
கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் அப்பாயின்மெண்ட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். நேற்று நைட்டு ஈவினிங் 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் கம்பெனி எல்என்டியில். அது அருளிய என் துர்க்கை அம்மனுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். அந்த அம்மா எல்லா சன்னதியும் இருக்காங்க, அவங்கவுங்க சிறப்பாக கொண்டு வரேன். எனக்கு மிகவும் பிடிச்சமானது என் துர்க்கை அம்மா. அவள் எங்களை நல்லபடியாக நடத்தின்னு போயிட்டுருக்கா. இதில் வந்து பகிர்ந்து இதில் இங்கே யாருன்னா இந்த வெளியூரில் இருந்தால் கூட சொல்கிறேன், இந்த துர்க்கை அம்மன் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். நல்ல சக்தி. நீங்கள் அங்கே ரொம்ப தூரம் இருக்கும், நம்மளால் வர முடியுமான்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சிட்லப்பாக்கம் சானிட்டோரியம் அது உள்ளே வந்தோன்னா அஷ்டபதிய துர்க்கை எங்கன்னு கேட்டால் வல்லப விநாயகர் கோவில் கேட்டால் சொல்லுவாங்க. அதில் ராவுகால பூஜையில் வந்து தயவுசெய்து கலந்துக்குங்க, நம்ம நினச்சது நடக்கும். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லப கணபதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை பார்த்தோம். அதற்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவர்களுக்கு நடந்த அற்புதத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ வல்லப கணபதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.